ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஷோல்டர் எப்படி இன்விஸில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு பேக் சைடில் நம்ம அந்த ஆரி ஒர்க்கு போடுறப்ப அந்த லைனிங்கில் ஒரு ஸ்டிச் போடுவோம், அதை மட்டுமே இந்த ஒரு ஸ்டிச்சையும் போட்டு எடுத்து விட வேண்டியதான். நம்ம அந்த ஸ்டிச் போடும்போதே நம்ம வந்து ரோப்பு அதில் வச்சே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கி அதுவும் நம்மளுக்கு இன்விசிபிள் ஆயிருமா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்தா தானே அது நல்லா டேர்ன் ஆகி வரும். அந்த மாதிரி கட் கொடுத்துட்டு இந்த பேக் சைடு இந்த மாதிரி வச்சு இந்த லைனிங்கை நம்ம இப்படி தூக்கி விட்டோம் அப்படின்னாக்கி லைனிங்கை இப்படி விரித்து வச்சுட்டு நம்மளோட ஃப்ரண்ட் சைடு இருக்குல்லையே அதில் நல்ல பக்கத்தையுமா பார்த்து வச்சு கரெக்டாக நம்ம அந்த நம்மளோட செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோமா அந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு வர மாதிரி ஃப்ரண்ட் சைடை வச்சு நம்மளுக்கு அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் போடக்கூடிய அளவு தெரியலையா, அந்த அளவுக்கு மட்டும் அதில் கரெக்டாக நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கி நான் இப்போ வச்சுருக்கலையே நம்ம அதில் ஒரு லைன் வேணால் போட்டு வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுட்டு அதில் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு திருப்பி இப்போ நம்ம அந்த லைனிங்கை மட்டும் இப்படி திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னாக்கி கரெக்டாக அதுவாகவே நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வருதா, அப்போ கரெக்டாக நம்மளுக்கு வந்து இன்விசிபிளாக நம்ம போட்ட ஸ்டிச் வந்து உள்ளே போயிருமா, ஷோல்டரும் இன்விசிபிள் ஆயிரும். தென் நம்மளுக்கு வந்து கயிறையும் நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு அந்த ரோப்பு வந்து நம்மளுக்கு இன்விசிபிளாக அதுவுமே உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயும் ஆரி ஒர்க் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட்லேயும் போட்டிருக்க ஆரி ஒர்க் அண்ட் பேக்கில் போட்டிருக்க ஆரி ஒர்க்கு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான இடத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இல்லாத அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதுலேயும் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னாக்கி நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணலையே அதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த மேலே இருக்க லைனிங்கை மட்டும் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கி அதே மாதிரி அது அழகாக நீட்டாக இந்த மாதிரி எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இன்விசிபிளாக ஷோல்டர் வந்து ஃபினிஷ் ஆயிருமா. இதுக்கப்புறமா நம்ம பேக் சைடில் எல்லாமே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க வேண்டியது, எப்பவும் லைனிங் அட்டாச் பண்ணுற மாதிரி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு அந்த லுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.